ஐந்தாம் முத்திரை. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்படப் போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகுமளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தில் உள்ள ஐந்தாம் முத்திரையை உடைக்கிறார். அப்பொழுது புதிய வெளிப்பாடு எதுவும் காணப்படவில்லை, புதிய தீர்க்க தரிசனம் எதுவும் சொல்லப்படவில்லை. அங்கே ஆறுதலான வார்த்தைகள் உண்டாயிற்று. மகா உபத்திரவத்தில் சிக்குண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது யோவான் இரத்த சாட்சிகளுடைய ஆத்மாக்களை பார்க்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவற்றை பார்க்கிறார். பரலோகத்திலே கிறிஸ்துவானவருடைய பாதபடியில் அந்த ஆத்மாக்களை பார்க்கிறார். அவர்கள் பலிபீடத்தின் கீழே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்து பாடுகளை அனுபவித்த ஊழியக்காரர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இவர்களில் அநேகர் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். இந்த உலகம் இவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. இப்பிரபஞ்சம் இவர்களை வெறுத்தது. உலகத்தால் வெறுத்து துன்புறுத்தப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரோ தம்முடைய பரலோகத்தில் ஒரு மகிமையான ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவர்களுக்கு பூமியில் இடமில்லை. பூமியிலே அவர்களால் பூரண ஆயுசோடு வாழ முடியவில்லை. உலகத்தார் அவர்களை தேவ வசனத்தின் நிமித்தமும் அவர்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொன்று போட்டார்கள். உன்னதமான நோக்கத்திற்காக இவர்கள் இரத்த சாட்சியாக மரித்து போனார்கள். இவர்களுடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே இருப்பதை யோவான் காண்கிறார். இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் கர்த்தரோடு பேசுகிறார்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு கூப்பிடுவதை யோவான் தன் செவிகளினால் கேட்கிறார். இந்த ஆத்துமாக்கள் நீதிமான்களின் ஆவிகள். இவர்கள் பரிபூரணம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் இவர்கள் பூமியிலே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இவர்கள் பரிசுத்தவான்களாகவும் பரிபூர்ணமானவர்களாகவும் இருந்தாலும் பூமியிலே தங்களை உபத்திரவத்திற்கு உட்படுத்தின சத்துருக்களை கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்றும் பழிவாங்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பில் தாமதம் உண்டாவதாக இவர்கள் நினைக்கிறார்கள். அவர் தங்களுடைய சத்துருக்களை பழிவாங்குவதில் தாமதப்படுத்துகிறார் என்று நினைத்து எதுவரைக்கும் அவர்களை பழிவாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய சத்துருக்களை பழிவாங்கவில்லை. பழிவாங்குதல் கர்த்தருக்கே உரியது. ஆகையினால் அவர்களை நியாய தீர்ப்பு செய்யவும் பழிவாங்கவும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். பரிசுத்தவான்கள் கர்த்தரை கூப்பிடும்போது பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். மேலும் தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். தம்முடைய பரிசுத்தவான்கள் தம்மிடத்தில் மகா சத்தமிட்டு கூப்பிடுவதை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் நன்மைகளை விசாரிக்கிறவர். நியாய தீர்ப்பு செய்வதையும் பழி வாங்குவதையும் குறித்து தம்மிடத்தில் மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களிடத்தில் கர்த்தர் மிகுந்த அன்போடும் கரிசனையோடும் பிரதியுத்தரம் சொல்லுகிறார். தேவனானவர் முதலாவதாக இரத்த சாட்சியாக மரித்து போன ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகளை கொடுக்கிறார். வெள்ளை அங்கிகள் ஜெயத்திற்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் அடையாளம். தங்கள் இரத்தத்தை குறித்து பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் தேவன் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்றும் அவர் அவர்களை சீக்கிரமாய் பழிவாங்க வேண்டும் என்றும் பரிசுத்தவான்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாய் இருக்குமாறு சொல்லுகிறார். இரத்த சாட்சியாக மரித்து போனவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்களுடைய இரத்தத்தை குறித்து பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் அப்போது நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு செய்யப்படும். கர்த்தர் அவர்களை அப்போது மெய்யாகவே பழிவாங்குவார். இரத்த சாட்சியாக மரித்து போனவர்கள் எவ்வளவு காலம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதையும்
தேவன் தெளிவுபடுத்துகிறார். ஏற்கனவே இரத்த சாட்சியாக மரித்து போன இவர்கள் போல இன்னும் கொலை செய்யப்பட போகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே இரத்த சாட்சியாக மரித்து போனவர்களுடைய உடன் பணிவிடைக்காரராகவும் சகோதரருமாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் இப்போது பூமியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்து வருகிறார்கள். இவர்களைப் போலவே அவர்களும் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்படுவார்கள். எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு தொகையை நிர்ணயம் செய்திருக்கிறார். இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியவர்களின் தொகை நிறைவேறும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் இரத்தத்தை குறித்து பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் நியாய தீர்ப்பு செய்வார், அவர்களை பழிவாங்குவார். அதுவரையிலும் ஏற்கனவே இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வார். அந்த கொஞ்ச காலம் மட்டும் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இளைப்பாற வேண்டும். தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தியவர்களை கர்த்தர் பழிவாங்குவார். அவர்களுக்கு நித்திய ஆக்கினையை கொடுப்பார். தம்முடைய வசனத்தின் நிமித்தமும் தம்மை குறித்தும் சாட்சி கொடுத்து உபத்திரவப்பட்டவர்களுக்கோ கர்த்தர் நித்திய இளைப்பாறுதலை தருவார். கிறிஸ்துவில் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆபேலின் காலத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் சபை எடுத்துக் கொள்ளப்படும் காலம் வரையிலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு ரட்சிக்கப்பட்டவர்கள். சபை எடுத்துக் கொள்ளப்படும் காலம் தானியேலின் 70வது வாரத்தின் முதல் 3.5 வருஷத்தில் முத்திரை திறக்கப்பட்ட காலம் ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். எல்லா முத்திரைகளின் நிகழ்ச்சிகளும் முதல் 6 எக்காலங்களின் நிகழ்ச்சிகளும் இக்காலத்தில் நடைபெறும். வெளிப்படுத்தின விசேஷம் 17:1 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் மகா வேசியினால் இவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். இக்காலத்தில் இவள் 10 ராஜாக்களை ஆளுகை செய்வாள். இவர்கள் மீது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையும் வரும். கொல்லப்பட்டவர்கள் மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆத்மா உணர்வுடையதாக இருக்கும் என்பதும் ஆத்மா மரிப்பதில்லை என்பதும் இதன் மூலமாக நிரூபணமாகிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. உள்ளான மனுஷனான ஆவி ஆத்மாவிற்கு ஒரு ரூபமும் சாயலும் உண்டு. புறம்பான மனுஷன் தன்னுடைய சரீர ரூபத்தில் இருப்பது போல உள்ளான மனுஷனாகிய ஆவியும் ஆத்மாவும் ஒரு ரூபத்தில் இருக்கும். ஆத்மா உணர்கிறது, ஆவி அறிகிறது. உள்ளான மனுஷன் புசிக்கிறான், குடிக்கிறான், ஓய்வெடுக்கிறான், மேலும் பல காரியங்களை செய்கிறான். அதுபோலவே இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் வெள்ளை அங்கிகளை அணிந்து கொள்கிறான். இவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இளைப்பாற வேண்டும். உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாக மரிக்கும் வரையிலும் இவர்கள் இளைப்பாற வேண்டும். இதன் பின்பு இவர்கள் அனைவரும் ஒன்றாக உயிர்த்தெழுவார்கள். இவர்களை கொலை செய்தவர்கள் மீது நியாய தீர்ப்பு அனுப்பப்படும்.